ஜீவானந்தம் அப்படின்னு ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். நம்முடைய தேசத்துல, இந்த தமிழகத்துல, சவுத் இந்தியா பக்கத்துல நைட் பிரேயர் உண்டாக்குவதற்கு அவர் ரொம்ப அருமையாய் கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். அவருடைய பெயர் ஜீவானந்தம் ஐயா. அவர் இறந்து போயிட்டார். அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரா, ஆண்டவர் எல்லாரும் அவரை மிரட்டி கொண்டு வந்தனா அவர் இறந்துருவாங்கன்னு. அப்ப அவர் சொல்றாரு, என்னை வச்சா உமக்கு லாபம், என்னை தூக்குனா யாருக்கு லாபம்? எனக்கு லாபம் அப்படின்றார். பாருங்க என்ன அர்த்தம். நான் உயிரோடு கூட இருந்தேன்னா தேவனுக்கு லாபம். நான் ஓடுவேன், ஊழியம் பண்ணுவேன், ஆத்துமாக்களை சேகரிப்பேன், தேவனுடைய ராஜ்யம் மூலமா கட்டப்படும். என்னை எடுத்துக்கிட்டார் அப்படின்னா யாருக்கு லாபம்? எனக்கு லாபம். ஏன்? நான் நித்தியமா மோடு கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்வேன் அப்படின்றார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுதான் நமக்கு மகிமையின் நம்பிக்கை. நம்ம வாழும் பொழுதே பாருங்க, இந்த ஹோப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். உங்ககிட்ட பணங்காசு இல்லாம இருக்கலாம், நம்ம இடத்துல பெரிய ஆள்பலம் இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வாழும்பொழுது, நிற்கும் போது, அவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய மனுஷனாய் நின்று சொல்லுகிறேன், நீங்க எதிர்காலத்தை பாராமல் இருக்கலாம், அல்லது நிகழ்காலத்தில் நடக்கிறது உங்களால மாற்றி அமைக்க தடுக்க முடியாம இருக்கலாம். பட் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவா செய்வார். அல்லேலூயா. ஒரு நாளும் அவர் நம்முடைய வாழ்க்கையில மிஸ்டேக் செய்யவே மாட்டார், தவறுகள் செய்யவே மாட்டார். நான் என் சுய இச்சையினால செய்து கொண்ட தவறுகளையும் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமே. தெய்வத்துக்கு சித்தம் இல்லாம என் இஷ்டத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட முடிவுகளினால வர பிரச்சனைகளை கூட கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். அவ்வளவு பெரிய தெய்வம் எனக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறாரு பாருங்க. அதுதான் நம்பிக்கை. ஆமென் சொல்லுவோம். ஆமென். அடுத்தது பாருங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் போது என்னெல்லாம் செய்கிறார், என்னெல்லாம் நடக்கிறது. ஆதியாகமம் 39:1 2 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 39:1-2. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்தான். இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அவன் ஒரு ஸ்லேவ், இப்போ அடிமையாக ஒரு வீட்டுக்குள்ளாக போகிறான். இவனை பணத்துக்காக விற்கிறாங்க. பணம் கொடுத்து ஒருத்தர் வாங்கிட்டாங்க. அப்ப இவர் யார்? அந்த இடத்துல ஒரு அடிமை, ஒரு அடிமையாக இருக்கிறார். ஆனா அவர் அடிமையாக இருந்தாலும் சரி, இன்னொரு இடத்துல இருந்தாலும் சரி, அந்நிய பூமியில இருந்தாலும் சரி, வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். பல நேரத்துல பாருங்க, கேள்வியை இப்படி நீங்க கேட்கலாம், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தாருன்னா அவர் ஏன் இவனை காப்பாத்தி இருக்க கூடாது? ஏன் இஸ்மவேலுக்கு விற்காம பண்ணிருக்கலாம்ல, எகிப்துக்கு போகாம இருக்க பண்ணிருக்கலாம் இல்லையே? ஏன் பண்ணலன்னா, யோசேப்ப நீ விற்கப்பட்டாலும் அடிமையாக, சிறையிலே கிடத்தப்பட்டாலும் கர்த்தர் உனக்குன்னு ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். உன்னை முழு எகிப்துக்கும் கர்த்தர் அவரை ஒரு பெரிய அதிபதியாக உயர்த்த போகிறார். ஆகையால தான் கர்த்தர் இந்த மாதிரி அடிமைத்தனத்தையும் சிறையிலே கைதி என்கிற இந்த மாதிரி ஸ்தானத்துக்கெல்லாம் யோசேப்பை கர்த்தர் அனுமதித்தார். கைய மேல உயர்த்தி, நீர் என்னோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தாவே, நீர் என்னோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.